காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். 2026 ஆண்டின் முருகரின் தைப்பூச விழாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய முருகனுடைய தலங்கள் பல இருக்கு. எல்லா நாட்டிலையும் முருகனுக்கு இந்த நாள் விசேஷமா கொண்டாடப்படுது. எல்லா நாட்டிலையும் விசேஷமா கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம்னாலே ஞாபகம் வர்ற ஒரு கோயில் பழனிதான். பழனிக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் இதுக்காக மாலை போட்டு விரதம் இருந்து கடுமையான விரதம் நடந்து போய் காவடி செலுத்தி முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்து மொட்டையடிச்சு அவங்க செய்யக்கூடிய அந்த பக்தியும் அந்த வழிபாடும் இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை தேடி போறாங்க. அப்போ பழனி முருகனை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய தரிசனத்தை நாம் பெறுவதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பழனி முருகன் ரொம்ப அழகா ஆனந்தமா நம்ம எல்லாருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான கடவுள். பழனி முருகன் கோவில் மட்டுமில்லங்க, எல்லா முருகன் கோவில்கள்லையும் இந்த தைப்பூசம் விசேஷமா நடக்குது. இந்த நாள்ல முருக பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முருக வழிபாடு செய்கிற போது எதை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ ஒன்ன கண்டிப்பா கடைபிடிக்கணும். அது சத்தியம், உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். முருகப்பெருமான் உண்மையான கடவுள். அவர் சத்தியமான தெய்வம். அவர் நெருப்புக்கு சமமானவர். அதனாலதான் நெருப்பிலே இருந்து தோன்றி இந்த உலக மக்களுக்கு மிக அழகா ஆனந்தமா அற்புதமான கருணைகளை வாரி வழங்குகிற வள்ளலாக நமக்கு காட்சி தருகின்றார். என்ன கேட்டாலும் தரக்கூடிய வள்ளல் யாருக்கு? சத்தியம் உள்ளவர்களுக்கு. அப்போ சத்தியம் அப்படிங்கிற முருக வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு கற்றுத்தருகிறது. தைப்பூச திருநாள்ல முருகனை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையான வழிபாடு தைப்பூச வழிபாடு. குழந்தை வேணுங்கிறவங்க இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். ஏதாவது கடுமையான நோய் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த நோய் நீங்குவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். குழந்தைக்காக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கூட இந்த பூச விரதத்தையும் சேர்ந்தே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த தைப்பூசத்துக்கு காலையிலிருந்து நீங்க உபவாசமாக இருக்கணும், மாலை வரைக்கும். நான் எப்போதும் சொல்வதுதான், முடிஞ்சவங்க உபவாசமா இருங்க. முடியாதவங்க எளிமையா பாலோ பழமோ இந்த மாதிரி ஏதாவது நீர் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு, இல்ல பழங்கள் எடுக்கத்தான் செய்யணும், நாங்க மாத்திரை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவங்க, உணவு எடுக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறவங்க உங்க உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் சும்மாவே வழிபாடு செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். முருகனுக்கு நைவேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னா, இனிப்பா சக்கரை பொங்கல் வைக்கலாம், பாயசம் வைக்கலாம். பருப்பு பாயசம் ரொம்ப விசேஷமானது. இல்ல மதியம் இலை போட்டு நீங்க படைக்கிறீங்க அப்படின்னாலும் படைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வள்ளலாரையும் நான் வழிபட வேண்டிய ஒரு அழகான நாள். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வடலூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஜோதி ஸ்வரூபமாக நம் எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வாரி வழங்கிய ஒரு வள்ளலாக விளங்கக்கூடியவர் ராமலிங்க அடிகளார். வடலூர் வள்ளல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஞான வடிவமாக விளங்கக்கூடிய வள்ளல் பெருமானார் ஜோதியிலே கலந்த தினமும் இந்த தினம்தான். அதனால மதியானம் சில பேருக்கு படைக்கிற வழக்கம் உண்டு. அப்படி மதியம் படைக்கிறவங்க வள்ளலாருக்கு பிரியமான தயிர் சாதமும் அப்பமும் சேர்த்து வச்சுக்கோங்க. முருகனுக்கு சிலர் கிருத்திகைக்கு படையல் போடுற மாதிரியே பூசத்துக்கும் படையல் போடுவாங்க. சாதம், சாம்பார், அப்பளம், வடை, பாயசம் எல்லாம் வச்சு. அப்படி பண்றவங்க மதியமும் கும்பிடலாம். நாங்க முழு விரதமாக இருப்போம் அப்படின்னா காலையில உபவாசத்தை ஆரம்பிச்சு மாலை வரைக்கும் நீங்க உபவாசமாக இருங்க. தைப்பூசத்துக்கு அநேகமான கோயில்கள்ல பால்குடம் எடுத்து வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்கு. நமக்கு பக்கத்துல ஏதாவது முருகர் கோவில் இருக்குன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு அதுவே ரொம்ப விசேஷமானது. வீட்டுல முருகர் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிக்கலாம். படம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இப்படி காலையில உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க. மாலை 6 மணிக்கு மேல நம்ம விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு விசேஷமா நமக்கு பௌர்ணமியும் வந்துருது, பூச நட்சத்திரமும் ஒன்னா வந்துருது. அதனால நாள் முழுவதுமே இந்த பூச வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடாக அமையும். இருந்தாலும் வழிபாட்டுக்கு அப்படின்னு சில நேரம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, அந்த நேரம் என்னங்கிறத சொல்றேன். தைப்பூசம் நமக்கு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமையில தான் நமக்கு வருது. அதனால இந்த ஆண்டு தைப்பூசம் காலையிலேயே, சில பேர் அதிகாலையே பூஜை செய்பவர்கள் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலே கும்பிட்டுலாமா அப்படின்னு தாராளமா வழிபாடு செய்யலாம். அதனால நான் சில நேரங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நேரங்கள்ல எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 1-2-2026 இந்த ஆண்டு தைப்பூசம் நமக்கு அமைந்திருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு. பௌர்ணமி நமக்கு 1-2-2026 அதிகாலை 4:41 ஆரம்பிச்சு 2-2-2026 அதிகாலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. பூச நட்சத்திரமும் 1-2-2026 அதிகாலை 1:54 ஆரம்பிச்சு 2-2-2026 அதிகாலை 1:01 வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆக முழு நாளுமே 1ஆம் தேதி நமக்கு பௌர்ணமியும் பூசமும் நிறைந்திருக்கிறது. வழிபாட்டுக்குரிய நேரம் காலையில வழிபடுறவங்க 4:40 6:40 கொஞ்சம் தாமதமா வழிபடணும் அப்படிங்கிறவங்க 8 மணிலிருந்து 9:30 காலை வழிபாட்டை செய்து கொள்ளலாம்.
மதியம் இலை போடுறவங்க படைக்கிறவங்கெல்லாம் 1:35 நிமிஷத்திலிருந்து 2:35 நிமிஷத்துக்குள்ள நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலையில விரதம் விடக்கூடியவர்கள் இலை போட்டு படைக்கிறீங்கனாலும் சரி, பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி விரதம் விடுறீங்கனாலும் சரி, 6 மணிக்கு மேல உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நான் வழிபடுவதற்கான நேரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல மாலை 6 மணிக்கு ஒரு விளக்கேத்தி, முடிஞ்சா நெய் விளக்கு ஏத்துங்க, இல்ல சாதாரணமாவே ஒரு விளக்கேத்தி முருகனை வழிபாடு பண்ணி பூஜையை நிறைவு செய்யுங்க. விரதம் இருக்கிறவங்களோ விரதம் இல்லாதவங்களோ இன்னொன்னையும் சேர்த்து செய்யுங்க. 6 மணிக்கு தீபம் ஏற்றுகிற போது வள்ளல் பெருமானார மனசுல நினைச்சு அவருடைய தாரக மந்திரமாகிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க. வள்ளல் பெருமானார வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உடல் நோய் மனநோய் எல்லாம் நீங்கும். அந்த வீட்ல அன்னக்குறை அப்படிங்கிறதே இருக்காது. இத்தனை நலன்களையும் வள்ளல் பெருமானார் நமக்கு தருவார். அவரையும் இந்த நாள்ல நினைவு கூறுவோம். அதே மாதிரி முருக வழிபாடு செய்கிறவங்க திருப்புகழ் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், அலங்காரம், அனுபூதி, வேல்மாறல், வேல் வகுப்பு எல்லாமே படிக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க படிக்கலாம். ஒரு நல்ல நாள்னா விரதம் இருக்கிறீங்கன்னா ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது. வள்ளலார வேற வழிபடக்கூடிய பூச நாள். அதனால கண்டிப்பா யாராவது ஒரு உயிருக்காவது அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க.